ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து ரொம்ப என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் அது ரொம்ப டீப்பாக நமக்குள்ளேயே வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்டையும் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20-23 2 டேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நாள்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் நிறைய மோசமான நாள் நடந்துகிட்ருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இந்த வருஷம் நடந்த எல்லா விஷயமே நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ரொம்ப சோகமான விஷயம் கூட சொல்லலாம். அதில் இந்த ஒரு 2 நாளும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது என்னென்னு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 2 நியூஸுமே பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் நடந்தது தான். அந்த நியூஸை வந்து பார்க்க வந்து மனசு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு நியூஸு 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பைபாஸ் அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், அது ஒரு கோர சம்பவம் தான் அங்கே நடந்தது. ஸோ நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் பார்த்திங்கன்னா ஓட்டுநரை மீறி வந்து அது பாதையில் போயிட்டுருக்கிறது சடனாக வந்து தடுப்பு சுவர் மேலே ஏறி ஆப்போசிட்டில் வர வண்டி மேலே மோதி ஒரு 8 பேர் ஸ்பாட்லேயே 3 பேரோ 4 பேரோ வந்து ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு சொல்லிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, வண்டி 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, 8 வீலராக இருந்தாலும் சரி, எந்த வீலராக இருந்தாலும் சரி, வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கா என்னன்றதை பார்த்து ட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு. ஏன்னா வண்டி ஓட்டுநரையே அறியாமல் அது ஏதோ பஸ்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால விட்டதாக சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ வண்டி கண்டிஷன் சரியில்லைன்னா ஏன் எடுக்கிறீங்க? அதில் ஒருத்தர் மட்டும் போனால் பரவாயில்ல, பஸ்ஸை நம்பி எவ்வளோ பேர் அதில் உட்காந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அது அவங்களோட உயிர் எல்லாமே டிரைவர் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க யாரை நம்பி அந்த பஸ்ஸில் ஏறி உட்காராங்க? டிரைவருங்கிறது கடவுள் மாதிரி. அவங்க ஏறி மறுபடியும் அந்த இடத்துல இறங்கினா தான் அது நிஜம். ஓகேவா? அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போகிறது தான் நம்ம டிரைவரோட வேலையே. ஸோ அந்த வண்டி வந்து உங்களை கட்டுப்பாட்டே மீறி வந்து அது அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறப்ப எதுக்காக அந்த வண்டியை எடுக்கணும்? கவர்மெண்ட்டுனா எப்படி வேணாலும் எந்த வண்டியானாலும் எடுத்துக்கலாம். பிரேக் பிடிக்காது, அது எதோ கிளர்ச்சி அது எதோ சொல்லுவாங்க, அது பிடிக்காது, எதுவுமே ஒர்க் ஆகாமல் சில வண்டிங்க பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுன்னா ஒழுகும், தகரம்லாம் வந்து துருப்பிடிச்சி போய் கிடக்கும். நிறைய நானுமே பார்த்துருக்கேன், நானுமே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சரிப்படுத்த மாட்டேங்குது. மக்களோட உயிரில் எதுக்காக இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கவர்மெண்ட் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. திரும்ப கவர்மெண்ட் மட்டும்தான் காரணமே. கவர்மெண்ட் வந்து எப்படி தெரியுமா, வீட்டில் நாய் வளர்த்தக்கூடாது, கிளி வளர்த்தக்கூடாது, பூனை வளர்த்தக்கூடாது, அந்த வண்டிலாம் வந்து கண்டிஷன் சரியில்லை. ஸோ அதை வந்து சர்வீஸ்க்கு விட்டு நீட்டாக பண்ணுங்க. ஆனால் அது எங்கே போய் செய்ய போகிறீங்க? கொள்ளைக்காரனுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் போலீஸோட வேலை. இது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டே வந்து இவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள், அந்த கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த மக்கள்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலே பெரிய இஷ்யூவாக ஆக்கிட்டு போயிடுறீங்க. கவர்மெண்ட்டே இத்தனை இஷ்யூ ஆக்கிட்டு இருக்குது. நாங்கள் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்களேன்? ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறதுனால ரொம்ப ஆடுறீங்க. ஆனால் ஒரு 50-100 பேர் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு பஸ்ஸு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும்? அசால்ட்டாக ஒரு 8 உயிர் போயிடுச்சு. என்ன அது ஒரு 3 நாள் 4 நாள் வந்து நியூஸாக போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுவாங்க, கவர்மெண்ட்டும் மறந்துடும், எல்லாமே மறந்துடும். அப்படியே அடுத்தடுத்த நியூஸ் வரும். 1 வீக் 2 வீக்ஸ் வைரல் ஆகும், அவ்வளோதான். சூப்பர் கொடுமை. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல சத்தியமாக. இதை கூட விடுங்க, அதே 23ஆம் தேதி ஒரு நியூஸ் நடந்துச்சு பாருங்கள். இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் சேலம் பைபாஸ் தான். காக்காப்பாளையங்கிற ஊர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காக்காப்பாளையத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி நைட்டில் மழை வந்துட்டுருக்கு. அவர் மெயின் ரோடு, பைபாஸ் கூட கிடையாது, ஹைவே கூட கிடையாது, ஹைவே தாண்டி சைடில் ஒரு சர்வீஸ் ரோடுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறாரு. அவரால் நடக்க முடியல, கால் நடக்க முடியாது. அவர் மாற்றுத்திறனாளி.
அவர் அந்த மலையிலேயே இருட்டில் அப்படி தவிர்த்து போயிட்டுருக்காரு. அந்த சர்வீஸ் ரோட்டை 3/4 தாண்டிட்டார். ஒரு 1/4 தான், அதுலேயும் அவர் தவிர்த்து போயிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த சைடு அவருக்கு பின்னாடி டர்ன் வளையிற இடத்துல ஒரு லாரி, ஒரு இப்படி ஃபுல் லோடு எதிர்த்து லாரி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே லெஃப்டில் கட் பண்ணுறாங்க. அவங்க கட் பண்ணி கரெக்டாக அவங்க போயிருக்கலாம். ஆனால் அந்த டிரைவரு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக போகாமல் மறுபடியும் அந்த மாற்றுத்திறனாளி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் மேலே அந்த வண்டியை விட்டு ஏற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. சரி, அவருன்னு பேசக்கூடாது, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்படியுமா அந்த டிரைவருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிருக்கோம். அவரே நடக்க முடியாமல் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படியே ஓரமாக போயிருக்கலாம். அவன் ஓரமாக போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அவர் மேலே ஏற்றிட்டு போகிறான். அந்த முழு வீடியோ நான் போட்டிருப்பேன். சத்தியமாக அதை பார்த்தோம்னா ஒரு மாதிரி மனசு ரொம்ப வலிக்குது. அதை பார்த்து எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த வீடியோ போடல, அந்த கிளிப்பு மட்டும் எடுத்து போட்டிருக்கான் பாருங்கள். தயவு செஞ்சு எல்லா டிரைவருக்கும் சொல்லிக்கிறேன், உயிர் வந்து அவ்வளோதான், டக்குன்னு இப்படி போகிறதுக்கு இல்லை. சத்தியமாக கொஞ்சம் யோசித்து பொறுமையாக கொஞ்சம் போங்க. அது ஆடலாம் சரி, மாடலாம் சரி, மனுஷனாலும் சரி, ஒரு உயிர் அசால்ட்டாக ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. பாவம், அவர் அந்த மலையில் அந்த ரோடை கடந்து போயிடலான்னு நினச்சி வந்துட்டு இருப்பார். இன்றைக்கி அவர் மேலே தப்பு கிடையாது, டிரைவர் மேலே தான் தப்பு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிரைவருங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். இது எல்லா டிரைவரும் நான் சொல்லலை. ஒரு சில டிரைவர் வந்து வேணுன்னே பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறதா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி, சைக்கோத்தனமாக போயிட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு சில பேர். நான் அவங்களுக்காக மட்டும் தான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். டிரைவருங்கிறவங்க கடவுள் மாதிரி. ஸோ அவங்களும் அவங்க உயிரை பணைய வச்சு தான் டிரைவர் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் டிரைவரும் இறந்துருக்காங்க சேஃபாக இல்லாமல் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது தெரியாமல் படுறது வேறு, தெரிஞ்சே படுறது வேறு. ஸோ இதில் நிறைய பேர் தெரிஞ்சே வந்து சில உயிர்களை சாவடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டியை, லாரியாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக சொல்லி கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை கண்ணை திறந்து பார்த்து ஓட்டுங்க தயவு செஞ்சு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.